எம்பிபியை ஓட அடிக்கணும். இங்கே வாங்கடா, உங்களுக்கு ஆதரவு தந்தால் நீங்கள் வந்து இந்த படமை காட்டுறீங்க எங்களுக்கு. இங்கே வாங்க, படமை காட்டுறீங்க எல்லாரும். நிஷானுக்கு படம் காட்டுறீங்களா? நீங்கள் இப்போ எம்பியாக இருக்கிறீங்க அல்லது அனுராய்க்கு நம்பியாக இருக்கிறீங்களா? வாங்கடா இங்கே டிரைவர் சேர் பண்ணு, எல்லாம் டிரைவர் சேர் பண்ணு. உங்கள்ட்ட கேள்விகள் கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு. எல்லாம்பா எம்பி மேர் எல்லாம்பா. டிரைவர் சேர் பண்ணு, எம்பி மேர் எல்லாரையும் கூப்பிடு. இளங்குமரன் வா, ரஜீவன் வா, எல்லாம் வாங்கடா. என்னடா வல்வடித்துறையில் படம் காட்டுறீங்க? ஆற்று ஏரியாவில் யாருக்கு படம் காட்டுறீங்க? ஆடா யாருக்குடா படம் காட்டுறீங்க? பயங்கரவாத தடுப்பு சட்டமேண்டா என்ன ரிமூவ் பண்ண இல்லை, ஏண்டா விசாரணை கைதிகளை விடுதலை செய்யலை, படம் காட்டுறீங்களாடா? கேட்டியாடா அனுராகுமாரே? நீ பார்லிமெண்ட்ல கேட்டியாடா? உன்னை என்னத்துக்கு எம்பி ஆக்கினான் நான்? உன்னை என்னத்துக்குடா எம்பி ஆக்கினான் நான்? அனுராகுமாரேட்ட பார்லிமெண்ட்ல விசாரணை கைதிகள், வடக்கில் இருக்கிற விசாரணை கைதிகளை விடுதலை செய் என்று நீ கேட்டியா? ஒரு தடவையாவது ஸ்பீச் பண்ணியிருக்கியா இதுவரைக்கும்? என்னத்துக்கு ஒழிச்சு திரிகிற? ஆஃபீஸ் திறக்கிற, படம் காட்டுற, ஃபேஸ்புக்கில் பதிவுகள் போடுற, ஆனால் அனுரகுமார்கிட்ட கேள்வி எழுப்பினியா? எங்களுடைய விசாரணை கைதிகளுடைய நிலைப்பாடு என்ன என்று நீ கேட்டியா? ஏன் கேட்கல? டேய், ஒருத்தியா அனுப்பின, அவன் உன்னை நீ உண்டி ஆளொருத்தியா அனுப்பின, வந்து ஈழநிசான்கிட்ட கெஞ்ச வச்ச, எம்பி ஆக்கியாச்சு உன்னை, சரிதானே? நாங்கள் ஃபுல் ஆதரவு வந்து எம்பி ஆக்கியாச்சு. இப்போ முதல ஊத்துறீங்களா எங்களுக்கு? எங்களுக்கு முதல இல்லை, நீங்கள் எம்பி தானேடா. ஆடா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பார்லிமெண்ட்டில் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக் கொடுக்க வேணுமா இல்லையா? உன்னை எம்பி ஆக்கினதுக்கு என்னத்துக்கு? ஆடா, என்னத்துக்குடா? என்னத்துக்குடா எம்பி ஆக்கினது? உங்களுக்குள்ள சண்டை பிடிக்கிறதுக்கா? ஊசியோடையும் அவனோடையும் இவனோடையும் சண்டை பிடிக்கிறதுக்காடா அவங்கள அனுப்பினாங்க நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு? அல்லது அருணகுமார இந்த சரத்துக்கு படத்துக்கடாக்கி அனுப்பினது ஒருவார் எல்லாம்பா? ஒருத்தன் தப்ப மாட்டீங்க, ஒருத்தன் தப்ப மாட்டீங்க. உனக்கு ஆதரவு தந்து ஒருத்தி வந்து எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாள், அவளுக்கும் போட்டு அடி இருக்கு. ஷாட்டிப்பம் எல்லாம் எல்லாரையும் போட்டு ஷர்ட்டி ஆடுறீங்க. நீ பெரிய பிரின்சிபல், மக்களுக்கு உதவி செய்யற நீ, ஊருக்கு உதவி செய்யற நீ, கிழிக்கிற நீ, மயிரா புடுங்குற நீ என்று உன்னை எம்பி ஆக்கி விட்டா நீ என்ன படம் எடுக்கிறியா? இப்ப டேய், படம் எடுக்கிறியா? போன் அடிச்சாலே வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டா நீ ரிப்ளை பண்ணணுமா இல்லையா? ஈழநிசானுக்கு ஆடா ரிப்ளை பண்ணணுமா இல்லையா? ஈழநிசானுக்கு நீ ரிப்ளை பண்ணணுமா இல்லையா? கடமைப்பட்டிருக்கியா இல்லையா? இளங்குமரன் இங்க வாடா, இங்க வா. அடுத்தவன் இளங்குமரன் இங்க வாடா, இங்க வா. இங்க வாடா இளங்குமரன், இங்க வா. ஈழநிசான் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பினா நீ போனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய ஆளா இல்லையா? ஆடா, கடமைப்பட்டிருக்கிறியா இல்லையா? நான் இல்லாட்டிக்கு நீ எம்பி ஆயிருக்கேலுமா? யாழ்ப்பாணத்துல உனக்கு யாராவது ஓட்டு போடுவானா? ஒரு ஓட்டு விழுந்திருக்குமா? விழுந்திருக்குமாடா? உனக்கு ஒரு ஓட்டு விழுமாடா நாயே? உண்ட மூஞ்சிக்கு, உண்ட குரலுக்கு, உண்ட கதை பேச்சுக்கு, உண்ட நடைக்கு உடைக்கு உனக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்குமாடா? ஈழநிசான் இல்லாட்டிக்கு எந்த போனை இக்னோர் பண்ணிட்டு நீயும் ரஜீவனும் என்னடா கிழிக்கிறீங்க? அனுரகுமாரன் போன் ஆன்சர் பண்ற உனக்கு எந்த போன் ஆன்சர் பண்ண தெரியாடா? உன்னை எம்பி ஆக்கினதே ஈழநிசான்றா. பாரம்பரம் எல்லாம் அடி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். லைன்ல ஓட்டு தான் உங்களை அடிக்கணும். அண்ணன் பேசு, டேய் பேசு அண்ணன். வேணு பேசுறா. என்ன பிரச்சனை? எங்கட இனத்தை விக்கிறாங்க. எம்பி மேரம், அமைச்சர் மரணம், உங்களுக்கு ஆதரவு தந்த பொம்பளையும் மரியாதையா வரணும் மேடைக்கு. வர இல்லையா? எல்லாரும் லைன்ல போட்டு அடிப்போம். அனுரகுமாரன் பட்டம் என்னன்றா வல்வடித்துறையில பறக்கும்? எங்களுக்கு தலைவர் ஒரு ஆள்தான். உங்களுக்கு வந்து அதிகாரம் தந்த வந்து எங்களோட இனத்துக்கு நீங்க தான் நல்ல செய்வீங்கன்னுதான் அதிகாரம் தந்த தெரியும்.
அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வீங்களா இருந்தா உங்களுக்கு வச்சு செய்வன் சம்பவத்தை முழு லைவிலும் முழு வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் உங்களை போட்டு கிழிப்பமா போட்டு அடி பயங்கரவாத தடுப்பு சட்டம் விசாரணை கைதிகள் விடுதலை செய்யலையோ எம்பிபிய ஒவ்வொரு நாளும் போட்டு அடிப்பன். டேய் அனுரகுமாரைக்கு சொல்லு, நாயே நீ நக்கி தின்ற நாயே இளங்குமரன், டேய் எந்த போனை இக்னோர் பண்ணி போட்டு என்னடா நீ பெரியாளாடா அடா நாயே, உன்னை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறதுக்கு. ஈழன் நிசான் கோல் அடிச்சா நீ எடுக்கணும்டா. நன்றி சொன்னியாடா அவர் போன் அடிச்சு நாயே நாயே. நான் உன்னை எம்பி ஆக்கி விட எவனுக்கோ நக்குற வாழ எவனுக்கோ ஆட்டுற நாயே. நிசான் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கேட்கிறேன். ஓகே இளங்குமரன் இங்க வா, உனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். எம்பி ஆக்கிருப்பானா எம்பி ஆயிருப்பானா? சரி ஒரு வெயிட் பண்ணு நான் சொல்றேன் தம்பி. அடே இளங்குமரன் இங்க வா, நீ வந்து என்பிபி கட்சியின் ஒரு எம்பி. ஓகே, நீ எங்கட மாணவருக்கு நீ தான் உதவி செய்யணும். இவன்கிட்ட காசு வேண்டி கொண்டு போய் நீ உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை. இவனுக்கு நேரா உதவி செய்ய தெரியும். உங்களை வச்சு அவன் உதவி செய்தவன். அவன் அடுத்த இருக்கிறான், அங்க போய் நின்றவன். என்ன அவனுக்கு ரஜிவனோ அந்த கட்ட கழுத்து போடவன. இவங்க எல்லாம் வந்து புலம்பெயர் நாட்டுல வந்து காசு வேண்டி உதவி செய்யறதுக்கு நீங்க என்பிபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அடே அவன்கிட்ட காசு இருக்கலாம், என்பிபி கட்சிகிட்ட வந்து காசு இருக்கு, அதை வச்சு உதவி செய்யாட்டுக்கும். மற்றது வந்து உங்களுக்கு தெரியாமல வந்து அன்றா வெல்வெட்டு துறைக்கு போனது போறதுக்கு தின்னி நாயலே தமிழ் சப்போர்ட் பண்ணினது. உங்களுக்கு போனது மூதவியலே எந்த தலைவற்ற ஊருக்கு போறதுக்கு ஒரு பவர் இருக்கணும்டா. எந்த தலைவற்ற ஊருக்கு அவன் கால் வைக்கிறேன்னா அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும். அவன் ஒரு எங்கட தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் செய்யணும், தலைவற்ற ஊருக்கு போய் கால் வைக்கலாம். இவன் என்ன மயிலுக்கு போனவன், உங்களுக்கு தெரியாமல போனவன். நீங்க அப்ப உள்ளால சுருக்கா சொல்லி போட்டா வந்து நிக்கிறீங்கல்ல கேட்கிறேன் நாயலு. ரஜினன் இளங்கோ 2 பேருக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய உங்களால முடியும், என்பிபியோட சேர்ந்துருங்கோ. இல்லையா உங்களோட பதவியை ராஜினாமா செய்யுங்க, தமிழ் மக்களுக்கு ராஜினாமா செய்யுங்க. இல்லையா நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சேர்ந்து உங்களோட பதவியை பறிச்செடுப்போம். வடிவா கேட்டுக்கோ ரஜீவன், டேய் வடிவா கேட்டுக்கோ ரஜீவன், உனக்கு ஈழன் நிசானை பற்றி தெரியும். ஈழன் நிசான் இல்லையண்டா இளங்குமரன் நீ எல்லாம் எம்பிஏ ஆயிருக்க முடியாது. 100% அது மக்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நாயே, ஒரு பொம்பளைய வச்சேனா முதுகுல ஊத்துறியாடா அடா. உனக்காக அவள் நக்கிறாள் நாய், அந்த நாயை வச்சு எங்களுக்கு முதுகுல ஊத்துறியா அடா. மக்களுக்கு நல்லா சேவன் பொம்பளைய வச்சு எங்களுக்கு முதுகுல ஊத்துறியாடா அடா. பொம்பளைய வச்சு குத்துறியாடா எனக்கு. எங்களோட சேர்ந்து அறக்கட்டளையில பயணிக்க வச்சு எங்கட ஆதரவை நீங்க வென்றெடுக்கிறீங்க. எம்பிபி தமிழர்களுக்கு முதல ஊத்துறீங்க. மரியாதையா சொல்றேன் கேட்டுக்கோ ரஜீவன், எம்பிபி வெல்ல போற இல்ல. மாநகர தேவலர் முதலமைச்சர் வந்து நாங்க சொல்றால் தான் முதலமைச்சர், எம்பிபி கிடையாது. சரிதானே? நான் ஊசியை ஆக்கியா ஊசியை ஆக்குவேன், டாக்டர் சில நேரம் ஆக்குவேன், அல்ல என்ன மருத்துவனை ஆக்கி விடுவேன். எம்பிபிக்கும் முதலமைச்சருக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப சொல்றோம் வடிவா கேட்டுக்கோ, உன்னையும் இளங்குமரனையும் தூக்கி போட்டு தலையில அடிப்பேன். நான் சொல்றத நீங்க கேட்கலையோ, எனக்கு போன் அடிச்சு நான் சொல்றத நீங்க கேட்கணும். கேட்கலையோ தலையிலா தொங்குவீங்க. தலையிலா ஒவ்வொரு நாளும் தூக்கி போட்டு அடிப்பேன். எம்பிபிய யாழ்ப்பாணத்திலே இருக்கலாம். நீங்க நான் சொல்றத நீ கேட்கணும். அனுரகுமாரேட்ட பார்லிமெண்ட்ல பொறா வாரம் காய்ச்சிட்டு விடுறேன். அனுரகுமாரேட்ட நீ அடுத்த முறை நீ இளங்குமரனும் பார்லிமெண்ட்ல ஸ்பீச் பண்ணிக்க, நீ வடக்குல இருக்கிற விசாரணை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லியும் எங்களுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க சொல்லியும் கோரி நீ பேசணும். நீயும் அவனும் பேசணும், அந்த இளங்குமரன் நாயும் பேசணும். நீ ரெண்டு நாயும் பேசலையோ உங்க 2 பேரையும் தலைவிழா தொங்க விடுவேன் நான் வலைத்தளங்கள்ல. போன் எடுக்கிறீங்க இல்லையா? எம்பி ஆயினோன்னா போன் எடுக்கிறீங்க இல்லை? இப்ப எல்லாம் என்னடா உங்களுக்கு திமிர் நாயலே? நாங்க போட்ட பிச்சையில பார்லிமெண்ட்ல உந்தி இருந்துட்டு கோட் சூட் போட்டு போன் எடுக்கிறா இல்ல? இப்ப பெரியாகலாடா நீங்க, பெரியாகலாடா நாயே, நீ முழங்குமரன் பெரியாளாடா. வெயிட் பண்ணுங்க அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்றது வந்து மாகாண சபை எலெக்ஷன்லயும் தான் வந்து ஒரு
ஒரு வின் பண்ணின ஒரு ஆளா காட்டுறதுக்காண்டி எங்களை வெயிட் பண்ண சொல்லி எங்களை வந்து ஒரு மோசமான ஒரு ஆக்களை நீங்க ஒன்று மாநகர சபை தேர்தல்ல அமைச்சர் தனக்கு வேண்டிய ஆளை நிப்பாட்ட போறான். ஆறா கோல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அவனுக்கு லைவ்ல நிக்கிறான்னு தெரியுதுல்ல அப்புறம் என்ன இங்க கேட்கிறான் அமைச்சர் கள்ளப்பாட்ட போறான் விளங்குதானே. அமைச்சர் ஒரு பொம்பளையில நிறுத்துறதுக்கு ஓடுபடுத்துறான். சிங்கிள் மதரவள கொண்டு நிறுத்துறதுக்கு பாக்குறான். தனக்கு வேண்டிய பொம்பளையில தங்கட கொண்ட்ரோல்ல இருக்கிறவள கட்சியில இருக்க ராஜீவன் இளங்குமரன் எல்லாருக்கும் நாங்க காட்டுறோம். ஓகே நாங்க காட்டுறோம். நீங்க அதுக்கு அப்புறம் பாருங்க ஏதோ வந்துட்டீங்க மக்களும் வந்து திசத்தோட மாதிரி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க தலைக்கணம் வச்சு தேண்டாங்க சரியோ. ரஜீவன் எம்பி வடிவா கேட்டுக்கோ, இளங்குமரன் வடிவா கேட்டுக்கோ. ஈழ நிசான் ஆதரவு தந்தா உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும்ன்றதே நீ வடிவா நோட் பண்ணிப்பார். ஈழ நிசான் எதிர்த்தால் என்ன நடக்கும் என்றதையும் இனி நீ பார்க்க போற. ஈழ நிசான் உங்களை எதிர்த்தால் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு என்ன நடக்கும், மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் என்றதை நீ பார்க்க போற இனிதான். அடுத்தது எம்பிபியில முதலமைச்சர் உண்ட ஆக்கள் உண்ட கள்ளப்பண்ட அமைச்சர் கள்ளப்பண்டா கொண்டு வந்து நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிளான் போடுறீங்க. மயிர் கூட புடுங்க முடியாது. ஈழ நிசான் ஆர பிங்கர் பண்றானோ அவன் தான் முதலமைச்சர். நீ வெயிட் பண்ணிப்பார். அது சில நேரம் நம்ம அர்ச்சனா டாக்டரா கூட இருக்கலாம். எனக்கு அவனை பிடிக்காட்டிக்கும் அந்த பைத்தியத்தையே நான் ஆக்கிட்டு போவேன். உங்களை விட உங்களை தட்டி கேட்கறதுக்கு அவன் தான் சரியான ஆள் போல இருக்கிப்ப. சில நேரம் அவனை கூட நான் ஆதரவு கொடுத்து ஆக்கிட்டு போவேன். ஆனா உங்களோட எம்பிபில இருந்து ஒருத்தன் முதலமைச்சர் ஆவான்னு கனவு காணக்கூடாது. நீங்க நாய்ங்களா வாயத்திறந்து காய்க்கணும் பார்லிமெண்ட்ல. பேசு மத்த என்ன சொல்ல பிரச்சனை இவனுக்கு நம்ம இவைக்கு வந்து நாங்க வந்து எங்கட மக்களை ஒன்று சேர்த்து இவங்கட வீட்டுக்கு முன்னுக்கு கொண்டு நிப்பாட்ட என்னடா புடுங்க நீங்க எவ்வளவு காலத்திலும் என்ன புடுங்க நீங்க உங்களோட பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இந்த 3 மாசத்துல வந்து எங்கட இனத்தை காட்டி என்ன கருத்தை பதிவு பண்ணினீங்க கேட்கணும். இவங்களுக்கு வந்து அந்த ஒரு வேலையை ஒன்று செய்யணும். நிசான ஊசி இருக்கான் தானே அர்ச்சனா, நீ இந்த லைவ பாத்தியண்டா. நீ என்ன கண்டாக்ட் பண்ணி உனக்கு ஆதரவு தேவையண்டா கேள். ஆனா இந்த மக்களுக்கு நான் சொல்றத நீ வெற்றி கொடுக்கணும். வெற்றி கொடுப்பேன்னு சொல்லு. உன்னை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நான் கேரண்டி பண்ணி ஆக்கி காட்டுறேன். கேரண்டி பண்ணி சொடக்கு போட்டு ஆக்கி காட்டுறேன். சொடக்கு போட்டு உன்னை ஊசி உண்மையில விமர்சனங்களை முன் வச்சாலும் நீ ஒரு ஈழ துரோகியோ அல்லது ஈழத்துக்கு எதிராக செயல்பட்டவனோ கிடையாது. சில நேரம் வார்த்தை பிரயோகங்களை நீ விட்டுருக்க. உன்னுடைய வார்த்தை பிரயோகங்களை நீ விடக்கூடாது. மக்களை மதிக்கணும். தன்னடக்கம் தேவை, பணிவு தேவை. நீ பணிவா இருந்தா தான் உயர்ந்து மேல போவ. நீ அதுக்கெல்லாம் நான் சொல்றத கேட்பேன் எனக்கு ஒரு உத்தரவாதம் தான். நீ தாண்டா அடுத்த முதலமைச்சர். அப்படி நீ உத்தரவாதம் தரமாட்டன், மக்களை மதிக்க மாட்டேன், ஈழ நிசான மதிக்க மாட்டேன் என்று நீ தலைகளை அனுப்பியா இருந்தா நீயும் முதலமைச்சர் இல்ல. என்ன மறுத்து நிப்பாட்டுவேன். அவன் தான் முதலமைச்சர். நீ வேணுமெண்டா நான் எங்க இருந்து சொல்றேன் பேர் நிசான் சொல்றான் நடக்கு. கேட்டியாடா வர்றீங்க? நான் உங்களை எம்பி ஆக்கினா எந்த போன ஆன்சர் பண்ணணுமா இல்லையா? நாயலே ஆடா எந்த போன ஆன்சர் பண்ணாம 3 கிழமையா தட்டி கழிக்கிறேன்டா. என்ன காய் வெட்டிட்டு நீ என்ன மயிரா விடுங்க போற? டேய் எம்பி ஆயிட்டமண்டா திமிரா. எம்பியில இருந்து உன்ன விளக்க வைப்பேன். எம்பியில இருந்து உன்ன தூக்கி எறிய வைப்பேன். நான் நினைச்சா பெட் பண்றேன்னா பெட் பண்ணு. உன்ன தூக்க வைப்பேன் எம்பியில இருந்து. அந்த அளவுக்கு பவர் இருக்கு எனக்கு. Take the Hurontario Street North exit. யாரோ கோல் பண்ணி கொண்டிருக்காங்க. வணக்கம். ஒரு விஷயம்தான் என்ன சொன்னாலும் வந்துட்டு என்எம்பி கட்சியில் இருக்கிற 3 பேர்ல சரிதானே 2 பேர் வந்து தாங்கள வந்து 3 மாதத்துக்குள்ள வந்து அந்த 2 பேரும் வந்து ராஜினாமா செய்து போறது வந்து அவைக்கு நல்லது. இது வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு போனாலும் எப்படி நீங்கள் இந்த விஷயத்தை செய்தாலும் இது நடந்த தீரும். இது நடக்கும், கட்டாயம் நடக்கும். இல்ல அதான் நானும் சொன்னேன். என்ன சொல்லுங்க இவ்வளவு காலம் போய் ஒன்றுமே செய்யல விளங்கிச்சோ. ஒரு ஆணி கூடி புடுங்க பேருக்கா போனீங்க கேட்கிறேன். பேருக்கா சப்போர்ட் பண்ணினது
ராயனாமா செய்யத்தான் கட்டாயம் கண்ட 100 அடிச்சு 90 பேர் சொல்றேன் நான். சரியா? யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 3 எம்பி உங்களால ஏலாண்டா எம்பி மேரே யாழ்ப்பாணத்துல இருக்க அமைச்சர் இந்த 3 எம்பி மேரும் அமைச்சரும் உங்களால ஏலாண்டா ராஜினாமா பண்ணு. ராஜினாமா பண்ணலையோ உங்களை செருப்பால அடிக்க நாங்க தயங்க மாட்டோம். அடிக்கிறதுல அது நடக்கும். அது நடக்கும். இவைக்கெல்லாம் செருப்படி தேவையில்லைன்னா அங்க ஊர் மக்களை வந்து அடிச்சு கிளப்பின அடிச்சு கிளப்பாங்க. நடக்கும் தானே பாம்புக்கு வாழும் திமிங்கலத்துக்கு தலையும் காட்டுற வேலை செய்யக்கூடாது. விளங்கிக்கும். இது ஒரு வேலை சுமந்த இனம் அண்ணன். எங்கட இனம் வந்து வேலை சுமந்த இனம் அண்ணன். விளங்கு தெளிவா புரிஞ்சுதான் இதாண்டாரு என்ன எடுக்கணும். டேய் ரஜீவன், ஈழன் நிசாண்ட போன நீ இக்னோர் பண்ண கூடாது. இளங்குமரன், நீ ஈழன் நிசாண்ட போன அவன் இளங்குமரனை போடு. இளங்குமரம் வந்து இக்னோர் பண்ண கூடாது. நீங்க 2 பேருக்கும் கனவப்பட்டிருக்கீங்க. நான் இல்லையண்டா நீங்கள் எம்பி இல்ல. விளங்குதோ? நான் எந்த மக்கள் எந்த தனிப்பட்ட ரீதியான தேவைக்கு அவங்களுக்கு அடிக்கிறேன். எந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதான் பேசு பார்லிமெண்ட்ல. எந்த மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடு. இதைத்தாடா நான் உன்னோட கேட்டிருக்கேன். தொடக்கத்திலேருந்து அதான் சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட ரீதியா எனக்கு எதுவுமே தேவையில்லை. என்னுடைய செல்வாக்க தனிப்பட்ட ரீதியா நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனா மக்களுக்கு தேவையானதை செய்து கொடு என்று சொல்லி எந்த போனை இக்னோர் பண்றியண்டா எந்த மக்களுக்கு முதுகுல ஊத்த போறேன். நீ முதுகுல ஊத்துறதுக்கு ரெடி ஆயிட்டேன்டா. உன்னை தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அனுரகுமாரண்டா இங்க பருப்பு கிடையாது எனக்கு. தேசிய தலைவர் மேதவேன் அப்பர்களுடைய குழந்தைகள் நாங்கள் புலிகள். உங்களை மாதிரி நரிகளோ எலிகளோ அணில்களோ கிடையாது. விளங்குதா? நாங்கள் புலிகள். பேசு. தென்னம்புள்ள வைக்கிறதுக்கு வந்து புலம்பெயர் நாட்டுல இருந்து வந்து வரட்டாமன்னு சொல்லி வந்து உருவாக்கி இருந்தாங்க. சரிதானே? உண்மையிலேயே வந்துட்டு நிசான் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். நான் இதுல வந்து கதைக்கிறதுக்கு நான் விரும்பல. இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 2 பேர் வந்து தாங்களாக வந்து ராஜினாமா செய்து போகணும். முடிஞ்சால் இதை செய்யுங்க. முடிஞ்சால் உங்களால கட்டாயம் செய்வாங்க. அவங்களாவே செய்வாங்க. அது அப்படிதான் போய்கொண்டிருக்குது. அவங்களாவே செய்யணும். சரிதானே? செய்ய மாட்டாங்க. தூக்கி போட்டு அடிக்காடி செய்ய மாட்டாங்க. நான் தூக்கி போட்டு தலைகளா தொங்க விட அடிக்குவாங்க. உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரியுது. நான் உள்ளுக்குள்ள காய்ச்சன்றது. நான் அடே வடிவா கேளுங்கடாப்பா. இவங்களோட எனக்கு ஃபுல் லிங்க் இருக்கு. எல்லாட்ட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. அமைச்சர்ல இருந்து எல்லாரோடையும் நான் வாட்ஸ்அப்ல காய்ச்சிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. எல்லா நாயல் போன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த நாயல் செய்யாது போற போக்கு புல. சரியோ? இவங்க காதுல பூ வைக்கிறாங்க. எங்களுக்கு விடக்கூடாது. தூக்கி போட்டு அடிச்சு உள்ளுக்குள்ள குட்டிச்ச பாலா வெளியில கக்க வச்சு இவங்கள்ட்ட வேலை வேண்டும். அதுதான் சரியான வேலை. அதைத்தான் செய்ய வேணும். இவங்களுக்கு முள்ளாலதான் முள் எடுக்கணும். வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. அனுராக் 4 டிக்டாக் ஐடி இருக்கு. எல்லாம் என்னட்ட இருக்கு. அனுராண்ட வாட்ஸ்அப் நம்பரும் என்னட்ட இருக்கு. ஆனா இவேட்டியெல்லாம் நாங்க வாட்ஸ்அப்ல எனக்கு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. இவைய பப்ளிக்ல தூக்கி போட்டு தலைவிடா தொங்க விட்டா ஆட்டோமேட்டிக்கா நாங்க கேட்கறதே செய்வினோம். அவமானத்திலேயாவது செய்வினோம். சரியோ? அப்படி செய்யலையோ முதலமைச்சர் தேர்தல் வருது. எங்களுக்கு வேண்டியவன நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம். என்ன மாதிரி சந்தர்ப்பத்தை கையில எடுப்போம். முதலமைச்சர் ஆக்குவோம். எங்களுக்கு வேண்டியவன முதலமைச்சர் ஆக்குவோம். அது ஊசியா இருக்கட்டும், என்ன மருத்துவனா இருக்கட்டும். ஊசி மெண்டல் விளையாட்டு காட்டாம ஒழுங்க மரியாதையா இருப்பான்டா ஓகே. அவன் தான் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை காய்ச்சல் இருப்பான். வைத்தியக்காரன் மாதிரி. அதான் பிரச்சனை. அவனை கதை வச்சுதான் பிரச்சனை. சரி, இவங்கள் என்பிபியில் இருக்கிற யாழ் மாவட்ட தேர்தல் இதுல வந்து இருக்கிற 3 பேர்ல சரிதானே? 3 பேர்ல 2 பேர் கட்டாயம் 2 பேர் ராஜினாமா செய்தே ஆகணும். வேற வழியே இல்லாத அளவுக்கு வந்தா நிலைமை போய்கொண்டிருக்கேன்னு சொன்னா இன்றைக்கு சாதாரண ஆக்கள் கூட இன்றைக்கு கேட்குறாங்க. இவனை என்னடாப்பா போறாங்க வராங்க என்னத்தை கதைக்கிறாங்க இதை செய்யறாங்க. இன்னும் பிள்ளைங்க கிடக்கு இந்த சும்மா வந்து படம் காட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சரி வராது. இந்த ஆட்டம் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பழைய சப்ரெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம்.